ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2013 எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை பொறுத்த வரையில் நம்மளுக்கு பல தேவைகளுக்கு பிரயோசனமாக இருக்குங்க. அதாவது ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு முதல்ல தேவைப்படுறது இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் தான். அதனால் நம்மளோட கிளாஸில் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை தொடர்ந்தும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணின அல்லது கொப்பி பண்ணி வைத்த மைக்ரோசாஃப்ட் 2013 போங்க. அதில் செட்டப்ங்கிறதுல ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னா ரன் எஸ் அட்மினிஸ்டருங்கிறது வரும். அதை கிளிக் பண்ணும் பொழுதோ இப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் ஐ எக்ஸ்பெக்ட்ங்கிற இடத்துல டிக்கை பண்ணி கன்னியாக கொடுங்க. அதுக்கு பிறகு இன்ஸ்டால் நவ்ங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வேர்ட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பித்திடும். இன்ஸ்டால் ஆகினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் 2013 இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு இப்படி ஒரு ஃபைல் ஒன்று தோறணும். அதில் கன்லி ஆன்லைனுங்கிறதை கேட்கும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு இப்படி ஒரு மெனு தோன்றும். அதில் எக்ஸ்மி லேட்டருங்கிறத கொடுத்து எக்ஸ்பேர்ட்டை கொடுத்தீங்கன்னா சரி, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணின வேர்ட் இன்ஸ்டால் ஆகிரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முந்தி அதில் சீரியல் நம்பர் இருக்கிற மாதிரி கடையில் சாஃப்ட்வேர்கள் வைத்திருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டு வாங்கலாம். நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை எப்படி யூஸ் பண்ணுறேங்கிற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட உங்களில் யாருக்காவது எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் படிக்கணுமேங்கிற ஆர்வம் இருக்கும், அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அப்போ தாங்க நாம் போடுற அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்தும் பார்வையிடலாம். நம்மளோட இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுக்கு மூலமாக ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோவாகவும் அடுத்தது நம்ம டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்தும் பார்வையிடலாம். உங்களுக்கு நம்ம படித்து தர விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் இருக்குமெண்டா நம்மளோட யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொமெண்ட்லையும் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கொஸ்டனை கேட்டு ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம்.